ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேல் தான், தமிழ் தலைவாஸ் தான். எஸ், கட 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 கடன்னு வேலை ஆகிட்டு இருக்குல்ல, மொட்டன்னு நீங்களே பார்ப்பீங்க. இந்த இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்டுப்பா. அசிஸ்டன்ட் கோச்சு 2 புது என்ஒய்பி வேறு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதிர்பார்க்கலாம் ஆப்ஷனை வெரி சோன். வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டு ஆப்ஷன் நடக்குமா கேட்டீங்க, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சில டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதே சேனல் இருக்குது, பார்க்கறதுக்கு போய் தேடி பார்த்து டக்குன்னு அதை பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கொடுத்துருங்க. ரைட். அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமாரோட அச்சீவ்மெண்ட்டை பற்றியும் பேசியிருக்கேன். அதுவும் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கொடுத்துடலாம். ரைட். இப்போ என்ன, எல்லாருக்கும் ஜாலி தான். என்ன வந்துட்டே இருக்குது. ஐபிஎல் ஒரு பக்கம் முடிய போகுது, இப்போ பிகேஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வருஷம் பிகேஎல் 12 ஜெகஜோதியாக இருக்க போகுது. ஆமாம், ஏன்னா எந்த ஐசிசி டோர்னமெண்ட் கிரிக்கெட் இன்வால்வ் ஆகல, ஒன்லி கபடி. நீ அதுதான் பார்த்தாகணும், இல்லைன்னா பிக் பாஸ். எனிவே, அண்ட் சுரேஷ்குமாரை பற்றி நிறைய பேசியிருக்கேன், பாருங்கள். இப்போ என்ஒய்பி சைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை பற்றி நம்ம சொல்லிடுவோம். இந்த சீசன் ஏன் ரொம்ப பிரமாதம் போகும்னா, தமிழ் தலைவாசுக்கு டெஃபினெட்லி கடந்த 3 சீசனாக தான் நிறைய குளறுபடிகள். பிகே 9ல பவன் இன்ஜுரி ஆனது, 6 மேட்சுக்கு அப்புறம் உதயகுமார் பண்ண, அப்புறம் நம்ம அஸ்வின் குமார் வந்து அப்படியும் கொண்டு போயிட்டாரு செமிஃபைனல் வரைக்கும். செமிஃபைனல் 2 பாயிண்ட் தான் தோத்தோம் எவ்வளோக்கும். பிகேல் 10 அப்படியே தலைகளே ஆயிடுச்சு. ஏகப்பட்ட குளறுபடிகள், அது இது. ஹோம் மேட்சை 4 மேட்ச் சென்னையிலே தோத்துட்டோம். பிகேல் 11 இன்னும் சுத்தம். சேரன் அண்ணா வந்தார், திருப்பி வேணான்னு போன உதயகுமார் வந்தார். ஸோ ஏகப்பட்ட குளறுபடி. ஆல்ரெடி 7-8 கேப்டனு, எடுத்தோடனே கேப்டனு, வைஸ் கேப்டனு, 4-5 கேப்டனு போன சீசன். அதெல்லாம் இந்த வாட்டி இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டார்ல சஞ்சீவ் பல்யான், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அண்ட் கேம் தான் ஃபோக்கஸு. எனக்கு இவரை பிடிக்கும், பெரியப்பா பையன் சித்தப்பா பையன்லாம் கிடையாது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறியா மேட்டு, இல்லை உட்கார் வீட்டில், அந்த மாதிரி அவர் தான். அதனால தான் அவர் அசிஸ்டன்ட் கோச்சாகவே சுரேஷ்குமாரை கொண்டு வந்திருக்காரு. 2 பேருமே ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தில் போன சீசன் வரைக்கும் இருந்தாங்க. அர்ஜுன் தேஷ்வால்லாம் அங்கே விளையாண்டவர், உங்களுக்கு தெரியும். ரைட். அண்ட் தலைவாஸ் வந்து நிறைய லெஃப்ட் ரைடர் ஆல்ரெடி இருக்காங்க. இப்போ ஒரு 2 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ நான் பேச போகிறது வந்து அபிராஜ் பவர்ன்ற பையனை பற்றி. இஸ் அ லெஃப்ட் ரைடர். ஸோ கண்டிப்பாக ஆப்ஷனில் நிறைய லெஃப்ட் ரைடரை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ரைட் ரைடர் நமக்கு தேவைப்படும். அது அர்ஜுன் தேஷ்வாலே ரைட் ரைடர் தான். அதை பற்றி தனியாக பேசுகிறேன் ஒன்று. ஏன்னா எல்லாமே ஜெய்ப்பூர் காம்பினேஷனாக இருக்கா. ஆப்ஷனுக்கு வந்தான்னு வச்சுக்க, தட்டுறோம் தூக்குறோம், தூக்கிட வேண்டியதான் அர்ஜுன் தேஷ்வால். அதை பற்றி நான் அப்புறமா டீட்டெயிலாக பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த பையனை பற்றி பேசுவோம். ரைட். நீங்கள் ஊரில் என்ன பண்ணிட்டு இருந்த, சொல்லுங்க. பாஷாவில் கேட்பாங்க, பாபில் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க. அது மாதிரி சங்கிலியில் என்ன பண்ணிட்டு சொல்லுன்னு இந்த பையனை கேட்டால், சங்கிலின்ற ஊரில் தான் அவர் நிறையா கேம்ஸ் விளையாடிருக்காரு. 2005 பிறந்திருக்காரு அந்த பையன். 20 வயசு தான் ஆகுது. யங், எனர்ஜெட்டிக், அஜைல். இன்னும் சங்கிலின்ற டீமை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. எந்த டோர்னமெண்ட் கேட்பீங்க? KMPYKS 2024. YKS தெரியும், யுவா கபடி. அது என்ன கேஎம்பி? அந்த கேஎம்பிங்கிறது என்னன்னா, அண்டர் 25க்காக உள்ள இன்டர் டிஸ்ட்ரிக்ட் யூத் டோர்னமெண்ட். ஆமாம், அதில் அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அதில் தான் நோட் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு பேங்க் மேனேஜராக. அவருக்கு 13 வயசு இருக்கும்போது அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு, ஓ கபடி விளையாடுன்ட்டு. ஸோ தாத்தா சொல்ல பாட்டி சொல்ல தட்டாத படம் பார்த்துருக்கேன். இது தாத்தா சொல்ல தட்டாதேன்னு ஒரு 13 வயசுல விளையாடிட்டு இருக்காரு கபடி. இப்போ பாருங்க, எக்ஸப்ஷனல் ஸ்கில் அங்கே போனஸ் பாயிண்ட்ல. சில ஹைலைட்ஸ்லாம் போட்டு பார்த்தேன் யுவா கபடியில், நீங்கள் தேடி பாருங்க அந்த சங்கிலி மேட்சஸ் என்னென்ன விளையாடுறாங்கன்னு. இவரோட கோச் வந்து பொப்பட் பட்டேல். எஸ், அவரும் நிறைய அவரை பற்றி பெருமையாக பேசியிருக்காரு. நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எல்லாத்துக்கு மேலே இவரோட இன்ஸ்பிரேஷன் நீங்கள் பொதுவாக கேட்டிங்கன்னா பவன், பர்தீப், நவீன் அப்படி தான் சொல்லுவாங்க. இவர் சொல்கிறாரு ஆகாஷ் ஷிண்டே தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். அவர் தெரியல, அஸ்லாரின் வந்தவர் கூட விளையாடுறவர் பொன்னேரி பத்தரில். ஆமாம், அவர் போனஸ் பாயிண்ட் எடுக்கிறதாட்டும் சிசர் மூவ் அதுலலாம் பிரமாதமாக பண்ணுவார். அவர் கேமில் ஒன்று இருக்குது சிசர் மூவ். அது என்னன்னு கேட்பீங்க, அது பெரிய டாபிக், தனியாக பேசுகிறேன் அது சிசர் மூவ்னா என்னன்னு. ஆகாஷ் ஷிண்டே அதை பார்த்து தான் நான் நிறைய கற்றுருக்கேன் அப்படிங்கிறாரு ஆகாஷ் ஷிண்டே. இவரோட சில அச்சீவ்மெண்ட்டை சொல்கிற பாருங்களா. பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிட்டால டக்குன்னு 2022 கேலோ இந்தியா யூத் கேம்ஸில். அது மட்டும் இல்லை, ஜூனியர் நேஷனல்ஸ் விளையாடிருக்காரு ஹைதராபாத்தில் 2023. சைட் பை சைடு நிறைய கேம்ஸ் விளையாடிருக்காரு. அது இல்லாமல் படிப்பை மிஸ் பண்ணல. அவர் பேச்சுலர் டிகிரி படிச்சுட்டு இருக்காரு கம்ப்யூட்டர் சயின்ஸில். எல்லாத்துக்கு மேலே கிரிக்கெட் வேறு அவருக்கு பிடிக்குமா, டைம் கிடைக்குமா கிரிக்கெட் விளையாட போயிடுவார். இருக்கு இவர் ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி நினைக்கிறேன், எல்லாம் விளையாடிட்டு இருக்காரு. ஆமாம், சரி டக்குன்னு ஒரு ஸ்டாட்ஸை கொஞ்சம் பார்த்துருவோம். யுவா கபடியில் 18 மேட்ச் விளையாடுறாரு, 208 பாயிண்ட், ஆவரேஜ் 11.33. அந்த ஆவரேஜ் படி பார்த்தீங்கன்னா எல்லா மேட்சுமே சூப்பர் 10 அப்படி தான் தெரியுது. எஸ், அட்டாக் டோட்டல் ரைடு வந்து 254 ரைடு எடுத்திருக்காரு. டோட்டல் போனஸ் பாயிண்ட் ஒரு 60, ரைடு பாயிண்ட் மட்டுமே 199, ரைடு ஸ்ட்ரைக் ரேட்டு 78.34, சூப்பர் ரைடு ஒரு 7, சூப்பர் 10 ஒரு 1 எடுத்து வச்சிருக்காரு ஜோவில் 20 வயசுலையா. டிஃபென்ஸும் பண்ணுவால, இப்போ பார்ட் டைம் பவுலர் நடுவில் வருவாங்க இல்லையா, அது மாதிரி. ரைட். நம்ம கூட பாட்னா பைரேட்ஸில் ஒரு டிஃபெண்டர் பார்ட் டைம் ரைடரை வந்து 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டார் போன சீசன், தீபக் சிங். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அது மாதிரி ஒரு டிஃபென்ஸ்லேயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. டேக்கிள் 15 வாட்டி பண்ணியிருக்காரு, 5 டேக்கிள் பாயிண்ட் எடுத்திருக்காரு. டேக்கிள் சக்ஸஸ் ரேட் 26.67, சூப்பர் டேக்கிள் ஒன்று எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் தான் இப்போதைக்கு அவரை பற்றின நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன். இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சோ சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
எல்லாம் கியரப் ஆகுங்க. கட நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ இன்னொரு பையனும் சைன் பண்ணியிருக்காங்க, ரோஹித் பெனவல். அவரும் லெஃப்ட் ரைடர், அவரை பார்த்து ரீட்டைல் நெக்ஸ்ட் வருது. ஸோ வாழ்த்துக்களை சொல்லிட்டு வெல்கம் டு தமிழ் தலைவாஸ் ஃபேமிலி சொல்லிட்டு நம்ம இந்த பையனுக்கு அபிராஜ் பவர், எஸ் அஜிங்கே பவர் போனார், இப்போ அபிராஜ் பவர் வந்திருக்காரு. இவரோட சம் ஆஃப் த மூவ் பார்த்தாங்க, பவன் ஷராத் மாதிரியே இருக்கு. ஆமாம், காலை ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரண்ட் லெக்கும் பேக் லெக்கும் ஸ்ட்ரெச் பண்ண ஒரு 15 அடிக்கு போகும் இருக்கு. அப்படியே கை ஒரு 3 அடி போகுது. போட்டோ போட்டிருக்கேன் அவனை பாருங்க. பவன் ஷராவத்தோட சிக்னேச்சர் ஸ்டெப் அவுட் பண்ணுறதுங்க. ஐ ஃபிளர். சின்ன பையன் தானே, போக போக நிறைய கற்றுப்பாப்பில். ரைட், அந்த அர்ஜுன் தேஷ்வல் ரைட் ரைடர் மறந்துடாதீங்க, அவன் வர வாய்ப்பு இருக்கா இல்லையா பார்ப்போம். எனிவே, இப்போதைக்கு தான் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச. எங்களுக்கு எல்லாம் உங்கள் சப்போர்ட். அப்புறம் பார்த்து லைக், கமெண்ட், சேனல் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.